இன்னைக்கு கிளாஸை பொறுத்த மட்டும் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து தேசிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த மட்டும் 2020 சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் மெக்காலே கொண்டு வந்தார் இல்லையா? ஸோ மெக்காலே ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிஸ்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிவால்யூஷனாக கொண்டு வந்தாங்க. இப்போ 86ல் இப்போ நம்மலாம் படிச்சிருக்க அந்த சிஸ்டம் வந்து சரிங்களா, அதாவது 10th + 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம், 10வது + 2 அதுக்கப்புறம் டிகிரி. சரிங்களா? அது 4 இயரோ 3 இயரோ 5 இயரோ அதை சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கல்விக் கொள்கைக்கு அப்புறம் சரிங்களா 86ல் கொண்டு வரப்பட்ட அந்த கல்விக் கொள்கைக்கு மாற்றாக ஓகேங்களா இந்த கல்விக் கொள்கையை பார்த்திங்க அப்படின்னா 2020ல் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? யாருடைய தலைமையில் கொண்டு வந்தாங்கன்னா, புகழ்பெற்ற விஞ்ஞானி யார் அப்படின்னா டாக்டர் கே கஸ்தூரிரங்கன். சரிங்களா? அவருடைய தலைமையிலான அந்த கொள்கைக்குழு சரிங்களா, கொள்கைக்குழு வர வைக்கப்பட்டு இந்த முழு கல்வி சூழலும் வந்து ஆராயப்பட்டு பெறப்பட்டது. சரிங்களா? நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய அதாவது ஃபியூச்சர் டிபெண்டில் என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ச்சி செய்து சரிங்களா இவங்க வந்து ஒரு அந்த கொள்கையை வந்து வரையறுத்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பழைய கல்விக் கொள்கைக்கும் இதுக்கும் என்ன ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னா, அவங்களோட எய்ம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, ஒரு துடிப்பான அறிவு சமூகம். சரிங்களா? ஒரு துடிப்பான அறிவு சமூகம் மற்றும் உலகளாவிய அறிவு சார்ந்த வல்லரசாக மாற்றுறது தான் அந்த தேசிய கல்விக் கொள்கையோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த மட்டும் இந்த அணுகல் சமபங்குலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தூண்கள் மீது இது கட்டமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த மட்டும் முழுமையானதும் நெகிழ்வு சார்ந்ததும். சரிங்களா? அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்து கூறுறதுக்கான ஒரு முக்கியமான கொள்கையாக வந்து பார்க்கப்படுது. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்கூலிங் சிஸ்டத்துலேருந்து பையன் வந்து ஒரு ஆரம்ப கால கல்வியிலேருந்து கல்லூரி கல்வி முடிக்கிற வரைக்கும், கல்லூரி கல்வியை கடந்து அவனோட எதிர்காலத்தை வந்து படிக்கக்கூடிய காலங்கள்லேயே அவன் எந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணுங்கிறத ஒரு முக்கியமான நோக்கமாக சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற உலகத்தரம் வாய்ந்த ஒரு கொள்கையாக இதை வந்து பார்க்குறாங்க. இதில் ஒரு சில சட்ட சிக்கல்களும் இருக்குது. சரிங்களா? சட்ட சிக்கல் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே போவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேசிய கல்விக் கொள்கை 2020 யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா, கஸ்தூரிரங்கன் அவருடைய அந்த கொள்கைக்குழு தலைமையில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? இந்த 34 ஆண்டுகால பழமை வாய்ந்த அந்த 86 அந்த கல்விக் கொள்கைக்கு மாற்றாக வந்து இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு துடிப்பான அறிவு சமூகம் மற்றும் உலகளாவிய அறிவு சார்ந்த வல்லரசாக இந்தியாவை மாற்றுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் இளைஞர்கள் மூலமாக சரிங்களா இந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கு தேவையான முக்கியமான எய்மை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம், இதனுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அடிப்படை கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸு சரிங்களா, க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை வச்சுக்கிறாங்க. அந்த கன்வென்ஷனல் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒருத்தரோட நாலேஜ் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அதோடைய நாலேஜ் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது. இந்த கல்விங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால சரிங்களா, இதுக்கு வந்து மாநிலங்களும் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய அந்தஸ்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இதை வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, மாநிலங்கள் வந்து நம்ம மாதிரி இப்போ நான் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூலிங் பார்ட்டி வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் என்ன இப்போன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையோட தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுறதுலேருந்தும் சரிங்களா ஒரு கன்சிஸ்டண்ட்டான கன்வென்ஷனலான அந்த தியரி பேஸ்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு மாற்றா ப்ராக்டிக்கல் பேஸ்டாக சரிங்களா பசங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படை கொள்கைகளை வச்சு இந்த கல்விக் கொள்கையை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒரு தொலைநோக்கு பார்வையாக இதை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன தொலைநோக்கு பார்வையாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, முழுமையான மற்றும் பலதுறை அணுகுமுறை. அதாவது என்ன அப்படின்னா, பாடத்திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் பாடத்திட்டம் சாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த பிரிவினையை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரிவினையில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய அந்த கலை வர்த்தகம் அறிவியல்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கிடையான பிரிவினை வந்து நம்ம உடைக்கிறோம். சரிங்களா, உடைக்கிறோம். அதான் சப்ஜெக்டிவாக இல்லாமல், ஓகேங்களா, நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி சப்ஜெக்டிவாக இல்லாமல், நீங்கள் சைனா ஜப்பான்லாம் எல்லாமே ஏபியாக இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். பையன் அங்கே படிக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு இணையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்டென்ஷனாக சொல்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருத்து புரிதலுக்கு முக்கியத்துவம். சரிங்களா, கருத்து புரிதல் இப்போ தான் சொன்னேன். மனப்பாடம் வந்து மெமரி பண்ணி அந்த விஷயத்தை அப்படியே கற்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு கொண்டு வரக்கூடாது. சரிங்களா, கொண்டு வரக்கூடாது. கிரியேட்டிவிட்டியாக அவங்க ஒரு படைப்பாற்றல் திறன் கொண்ட, சரிங்களா, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஏதோ அவங்க ஒரு சிக்கலான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து எளிமையாக எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய பாடம் சார்ந்த விஷயங்களை அவங்க மேலே திணிக்கிறது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா கருத்து புரிதலுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் கற்பவரின் தேர்வு. ஸோ இது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கற்பவரின் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் எழுதுகிறோம், என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போகிறோம். சரிங்களா, அந்த என்ட்ரன்ஸ் சிஸ்டத்தையே இவன் படிக்கக்கூடிய படிப்புகளோட ஒன்றிணைஞ்சு அந்த சிஸ்டத்தை கொண்டு வரது. சரி, அதுக்குன்னு தனியாக இல்லாமல், சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு இது இயல்பாக இருக்கிறது தான். அந்த நம்ம சிஸ்டத்துலேயும் இது இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைப்பு. ஸோ தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற அந்த வேர்ல்டு என்வரன்மெண்ட்டோட அப்டேஷன் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, சரிங்களா, கற்பித்தல், கற்றல், மதிப்பீடு மற்றும் கல்வி திட்டமிடல் இது எல்லாத்துக்கும், சரிங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. சரிங்களா, இதனுடைய அடிப்படை கொள்கைகளாக இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து இந்திய மரபுகளில் வேரூன்றுதல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ சைனாக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சைனாக்காரன் போயிட்டு இப்போ சைனீஸோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். நம்ம சைனீஸ் வந்து சீன குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வளரும் பருவத்திலேயே அவங்களோட கலாச்சாரம், கலை மற்றும் பண்பாடு கலாச்சாரத்தை இயல்போடு அவங்க வந்து கற்றுக்குறாங்க. சரிங்களா, இயல்பாகவே அவங்க வந்து கற்றுக்குறாங்க. நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், 7ஆம் அறிவு உட்பட நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி வந்து மொழிகளும் கலைகளும் கலாச்சாரம் சார்ந்த பாரம்பரிய அறிவு வந்து அவங்களுக்கு புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கைகளோட இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து அவங்க வரையறை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கான்செப்ட் தெரியும்னா இந்த இடத்துல பொறுத்த மட்டும் அந்த தொலைநோக்கு பார்வை அடிப்படை கொள்கைகள் அப்படின்னா முழுமையான மற்றும் பலதுறை அணுகுமுறையை வச்சுருக்கிறாங்க. கருத்து புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நெகிழ்வுத்தன்மை மற்றும் கற்போரோட தேர்வு. சரிங்களா, அதான் அந்த சிஸ்டமேட்டிக், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஸ்டமேட்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்புறம் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவுகளை பற்றி சொல்கிறாங்க. இது இயல்பாக நம்மகிட்டே இருக்கிறது. சரிங்களா, அதை என்ன சொல்கிறான்னா ஒரு இதை வந்து ஒரு அவசர தேசிய பணியாக அவன் சொல்கிறான். அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு என்ன சொல்கிறான்னா ஒரு அடிப்படை தேசிய பணியாக அவன் சொல்கிறான். சரி, இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, நம்ம இது உள்ளே போக வேணாம். அப்புறம் பொலிட்டிக்கல் பேசுகிற மாதிரி இடம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஎன் கவர்மெண்ட் வந்து இன்னும் விலக்கி வச்சுட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைப்பு, அப்புறம் இந்திய மரபுகளில் வேரூன்றக்கூடிய அந்த கண்ணோட்டம். சரிங்களா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் என்னென்ன அந்த சிஸ்டம் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ தேசிய கல்விக் கொள்கை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்குச்சுன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும். சரிங்களா, என்னென்ன மாற்றங்கள் வரும். இப்போ கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய நம்ம சிஸ்டத்துக்கும், சரிங்களா, புதிய அந்த பாடக்கொள்கை திட்டத்துக்கும், அதாவது 10+2 இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் இப்போ 5+3+3+4னு சொல்லக்கூடிய அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள். சரிங்களா, இதில் வந்து வயதுக்குள்ளே என்ன அப்படின்னா 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும், ரொம்ப முக்கியம், 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும். இது அடித்தள அமைப்புன்னு சொல்கிறான். இது என்ன சொல்கிறான், 1வது வந்து 2வது வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா 5 வயசு முடிஞ்சுன்னா 6வது வயசுலேயே 1வது சேர்த்துறோம் நம்ம. சரிங்களா, மொதல் 5 ஆண்டுகள் இப்படி சொல்கிறான். இதில் பார்த்திங்கன்னா விளையாட்டு அடிப்படையிலான செயல்பாடு, அப்புறம் வந்து நம்ம இன்னோவேஷன், அதாவது வந்து எப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு புது விஷயங்களை கொடுத்து அந்த சின்ன பசங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. சரிங்களா, குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே, சரிங்களா, இது என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை வந்து இவங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன நிலைன்னு சொல்கிறாங்கன்னா அடித்தளை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க முதல் 5 ஆண்டுகளை. அடுத்த 3 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் குரூப்புங்கிறது 8லேருந்து 11 வரைக்கும். இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா 3ஆவதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறான். சரிங்களா,
3வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறான். இது வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க ஸ்கூலிங்க்கு இவங்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்கூலிங்கே நம்ம என்ன மாதிரி சொல்லியிருக்கோம், வகுப்பறையில் போயிட்டு உட்காந்து கற்றலுக்கு மாற்றாக, சரிங்களா, மாற்றாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாடங்களை அறிமுகப்படுத்தி ப்ராக்டிக்கலாக, சரிங்களா, ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது, சரிங்களா. அதான் நம்ம எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் வந்து டைரெக்டாக ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம பாடம் நடத்துகிறோம், புத்தகத்தை வச்சு அவங்க கவனிக்கிறோம், அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு வந்து மாற்றா, சரிங்களா, படிக்கிறது, எழுதுறது, அது இல்லாமல் பேசுகிறது, மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து அவங்கள திணிக்கணும், ப்ராக்டிக்கலாக திணிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த 3 ஆண்டுகள் என்ன சொல்கிறான்னா நடுநிலை அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அதாவது ஆரம்ப நிலை, தயார் நிலை, அப்புறம் நடுநிலை, சரிங்களா. இதெல்லாம் மேப் போட்டு தான் எழுதணும் நீங்கள். இப்போ அடுத்த 3 ஆண்டுகள் கொண்டு வந்திருக்கான். 11 வயசுலேருந்து 14 வயசு இருக்கும். இது வந்து 6வதுலேருந்து 8வது வரைக்கும். ஸோ இங்கே தான் அவன் திணிக்கிறான். இங்கே 2 விஷயத்த சொல்கிறான், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். 2 விஷயத்த சொல்கிறான். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்னென்ன, ஹையர் எஜுகேஷன் இல்லை வந்து அவன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய முக்கியமான சப்ஜெக்டோட அந்த கண்டென்ட், அது எல்லாத்தையும் அவனுக்கு வந்து அவன் மேலே திணிக்கிறோம், சரிங்களா, திணிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் 2வது விஷயத்தை என்னவா சொல்கிறான் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கைவினைஞர்கள் இருக்காங்க இல்லையா, உள்ளூர் கைவினைஞர்கள், அவங்கள கொண்டு தொழிற்பயிற்சி, சரிங்களா, தொழிற்பயிற்சி அவங்களுக்கு மாணவர்களுக்கு வழங்குறது. ஓகேங்களா. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இப்போ காலையிலேருந்து இப்போ மதியம் வரைக்கும் அவன் படிப்பான், சரிங்களா, ஆஃப்டர்நூன் வரைக்கும் படிப்பான். ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுவான்னா வேலை செய்வான். அந்த வேலைங்கிறது எப்படி செய்வான் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட, சரிங்களா, ஃபேமிலியோட தொழில் சார்ந்த விஷயங்களை அவன் கற்றுக்குவான், சரிங்களா. ஸோ இதனால் 2 விஷயம் க்ரோத் ஆகும். அவன் வந்து சின்ன வயசுலேயே எக்கனாமிக்காகவும் அவன் வந்து அதாவது க்ரோத் ஆகக்கூடிய விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கிறான். அவங்களுடைய பாரம்பரிய தொழில்நுட்பத்தோட அடுத்த ஸ்டேஜுக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் இந்த இடத்துல கற்றுக்கிறான், சரிங்களா. ஸோ அதை இங்கே இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலைன்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஆண்டுகளை 9வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டுகள், அதாவது 14 வயசுலேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய அந்த இதை வந்து என்ன சொல்கிறான்னா இடைநிலை அப்படின்னு சொல்கிறான். இதுதான் வந்து நம்ம இப்போ இருக்கிற சிஸ்டம் மாதிரியே நெகிழ்வுத்தன்மை, அதாவது வந்து பசங்களுக்கு எக்ஸாம் நம்ம எழுத வைக்கிறது, சரிங்களா, அது இல்லாமல் ஆர்ட்ஸு, சயின்ஸு, மற்றபடி இல்லாமல் எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக்ஸு இது சார்ந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் இல்லாமல், சரிங்களா, எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் கல்வியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஆர்ட்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், டெக்னாலஜி படிக்கிறோம், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லாமல், சரிங்களா, வித்தியாசம் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரது, சரிங்களா. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பிரித்து வைக்க மாட்டாங்க இந்த கல்விக் கொள்கையில், வேறு ஒன்றும் இல்லை. பிரித்து வைக்காமல் அவனை ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரது, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அவனை அடாப்ட் பண்ணுறது தான் அந்த சிஸ்டத்தை சொல்கிறாங்க, சரிங்களா. பள்ளிமட்ட சீர்திருத்தங்கள் இதை சொல்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா, இதில் வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்னா, நம்ம இப்போ எப்படி திருத்துறோம் அப்படின்னா, நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் திருத்தணும் இல்லையா, அவங்க கூட எழுதுகிற ஆன்சர் ஷீட்டை திருத்தணும் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜியை மாற்றுறான். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ பொது தேர்வுகள்னு வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து இவன் மாற்றுறான், அது எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணுறான், சரிங்களா. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராக்ரஸ் கார்டுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், அதை வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு முழுமையான முன்னேறக்கூடிய ஒரு 360 டிகிரியில் ஒரு பரிமாண அறிக்கை அட்டையை வந்து அவன் கொண்டு வரான், சரிங்களா. இந்த பரிமாண அறிக்கை அட்டைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த கார்டுங்கிறது முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா அவனோட சுய மதிப்பீடு, அந்த சக மாணவரோட மதிப்பீடு, அப்புறம் ஆசிரியரோட மதிப்பீடு, இது 3 ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது வந்து இந்த பரிமாண அறிக்கை, அதாவது முழுமையான முன்னேற்ற அட்டை அப்படிங்கிறது அவனுடைய ஒரு இண்டிவிஜுவலோட சுய மதிப்பீடு, சரிங்களா. இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய மதிப்பீடு, அதனுடைய சுய மதிப்பீடு, அப்புறம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்வரன்மெண்ட், அதாவது சக மாணவரோட மதிப்பீடு, அது இல்லாமல் ஆசிரியர் மதிப்பீடு, இது 3ஐயும் உள்ளடக்கியது தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுமையான முன்னேற்ற அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பையனோட நினைவாற்றலை, சரிங்களா, மெமரி பவரை பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் நம்மளால் வந்து அவனை வந்து கண்காணிக்க முடியும், சூப்பர்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. சரி, ரைட்டு. இப்போ தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம், மொழிக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்திருக்கான். இந்த மொழிக் கொள்கை தான் இப்போ வந்து பெரிய பேசு பொருளாக இருக்குது. நம்ம இதில் நிறைய உள்ளே போய் கற்றுக்க வேணாம். என்ன சொல்லியிருக்கான்னா, குறைஞ்சபட்சம் 5வது வரைக்கும், சரிங்களா, ஆனால் 8வது வரைக்கும் பார்த்திங்கன்னா தாய்மொழி இல்லை பிராந்திய மொழியை வந்து பயிற்று மொழியாக பயன்படுத்துவதை வலியுறுத்துது.
இதை தான் என்ன சொல்கிறான்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறான். மும்மொழி கொள்கை வந்து அந்த நெகிழ்வுத்தன்மையுடன் தக்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இந்த தாய்மொழி, உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு தாய்மொழி என்ன? தாய்மொழி தமிழ்னு சொல்கிறோம், உள்ளூர் மொழி சொல்கிறான், பிராந்திய மொழி சொல்கிறான். ஸோ இதில் மூணையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் தமிழ் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை அவன் வந்து அந்த பிராந்திய மொழிங்கிற இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறான்னா இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும். உள்ளூர் மொழி தாய்மொழியை வந்து அவன் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் வந்து ஹிந்தியவாக தான் சொல்கிறான், உள்ளூர் மொழியை வந்து நம்ம தமிழ் மொழின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் இது வந்து பேசு பொருளாக மாற்றப்படுது. சரிங்களா? இந்த பயிற்று மொழி இந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து நாங்கள் மும்மொழி கொள்கையை நீங்கள் எங்கள் மேலே மறைமுகமாக திணிக்கிறீங்க, இந்தியை வந்து மறைமுகமாக திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சைனீஸ் தெரியும், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், ஜப்பான் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், எல்லா கண்ட்ரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டோட மொழி, சரியா, தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாட்டோட மொழி. நம்மளதில் வந்து கலாச்சாரம் வேறு, நம்மளது ஒன்றியம். அதனால் பல இன, மொழி, மதங்கள் கடந்து, சரிங்களா, நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கூட என்ன சொல்கிறான்னா சீனா மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நம்மளை கூட மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம முப்பரிமாணத்தை அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய கண்ட்ரியோட பரிணாமத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கொள்கை வந்து நமக்கு அவசியமானது, அத்தியாவசியமானது. அதனால் வந்து அனைத்து மாநிலங்களும் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரிங்களா? தாய்மொழி அப்படின்னு அவன் சொல்கிறத வந்து இந்தியாவோட தாய்மொழியை தான் சொல்கிறான். உள்ளூர் மொழிங்கிறத நம்மளை வந்து உள்ளூர் மொழின்னு சொல்கிறான். பிராந்திய மொழி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும் விருப்பப்படுறோம். இப்போ எனக்கு ஹிந்தி பிடிக்கல, ஃப்ரெஞ்சு பிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், சரிங்களா, ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம். இல்லை ஜப்பான் கற்றுக்கணும், சைனீஸ் கற்றுக்கணும், என்ன வேணால் கற்றுக்கலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல அவன் வந்து பயிற்று மொழியாக பயன்படுத்துவது வந்து வலியுறுத்துகிறான். சரிங்களா? இந்த மாதிரி அவன் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறான். இது வந்து பேசு பொருளாக இருக்குது, நம்ம இதில் பெரிய ஆர்வம் கற்றுக்க வேணாம், நீங்கள் இந்த வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழிற்கல்வி. இந்த தொழிற்கல்வி ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த தொழிற்கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 6வதுலேருந்து, சரிங்களா, 6லேருந்தே இவன் என்ன பண்ணுறான்னா 2025க்குள்ளார 50% கற்பவர்களில் தொழிற்கல்வி அறிமுகம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தொழிற்கல்வி அப்படின்னா நம்ம ஊர்களில் வந்து ஐடிஐன்னு சொல்கிறோம், சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா ஊர்கள்லையும் இருக்கும், சரிங்களா, எல்லா இடத்துலையும் இருக்கும் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதில் வந்து ட்ரேட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குது. 10th பாஸ் பண்ணால் இருக்கும், சரிங்களா, இல்லை 8th பாஸ் பண்ணாவே ட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ 8th பாஸ் பண்ணுற ட்ரேட்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 இயர் ட்ரேடாக இருக்கும். இந்த தொழிற்கல்வி வந்து 2 இயர் ட்ரேடாக இருக்கும். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் அந்த ட்ரைனிங்கை வந்து என்ன சொல்கிறான்னா இவன் சிஸ்டத்தோடைய, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தோடைய அடாப்ட் பண்ணுறான், சரிங்களா. அந்த 25க்குள்ளார வந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த பள்ளிமட்ட சீர்திருத்தங்களில் நம்ம ஏற்கனவே பருவ முறைகள்லாம் பார்த்துட்டோம். இதில் கடந்து பார்த்திங்கன்னா இந்த பிற முக்கிய பள்ளிமட்ட சீர்திருத்தங்களை இதை சொல்கிறான். இதில் நம்ம உயர்கல்வியில் ஒரு வித்தியாசமான மாற்றங்கள், உயர்கல்வியில் மிக முக்கியமான வித்தியாசமான மாற்றங்கள் கொண்டு வராங்க. அந்த என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த உயர்கல்வியை பொறுத்த மட்டும் அதாவது நீங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கல்விக் கொள்கை வந்து ஒரு பாட்டாக இருந்தாலுமே கூட, சரிங்களா, ஒரு தாராளமான ஒரு முழுமையான உயர்கல்வி தான் இது கொடுக்குது, சரிங்களா, ஒரு முழுமையான உயர்கல்வி தான் கொடுக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுமையான பல துறைசார் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எப்படின்னா பலதுறை பல்கலைக்கழகங்களையும், சரிங்களா, பலதுறை பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்குறது இதனுடைய இலக்கு. ஸோ இது வந்து நம்ம டீம்டுன்னு சொல்லுவோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டீம்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல், சரிங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதில் அந்த யூனிவர்சிட்டிஸ் உள்ள எல்லாமே இருக்கணும், சரிங்களா, எல்லா துறைகளும் இருக்கணும். நம்ம இப்போ பார்த்துருக்கோம், ஒரு உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கான்னா அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங்கை மட்டும்தான் அவன் ஹேண்டில் பண்ணுறான் இல்லையா. ஸோ இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து டெக்னாலஜி இதை ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறான், ஓகேங்களா. ஸோ இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்கான்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் யூஜிபிஜி இருக்காங்க இல்லையா, அந்த மருத்துவம் சார்ந்த அதை தான் அவன் ஹேண்டில் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி இல்லாமல், சரிங்களா, இந்த மாதிரி
தனித்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு யூனிவர்சிட்டினா அங்கே வந்து பல டிபார்ட்மெண்ட் இருக்கணும். சரிங்களா, அதுதான் இதனுடைய முக்கியமான இலக்கா இவங்க பார்க்குறாங்க. இது படிப்படியாக தான் காலப்போக்கில் நீக்கப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பழநுழைவு மற்றும் வெளியேறும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்ன சொல்கிறான் அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பாலிசியில் வரக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு 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 மிக ஒரு பெரிய ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு இது வந்து ஒரு ஒரு இதாக அமைப்பாக பார்க்குறாங்க. சரிங்களா, அதாவது மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பல்வேறு நிலையில் இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சான்றிதழாக கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, டிகிரி டிபெண்டிங் டியூரேஷன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஏபிசி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் பேசிஸில் இது எல்லாத்தையும் கொண்டு வரோம். சரிங்களா, கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதை வந்து இது என்ன பண்ணுவான்னா டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவனுடைய குவாலிட்டியை அவன் வந்து எக்ஸஸ் பண்ணுறான். சரிங்களா, ஸோ அதை பொறுத்தவரையில் இவன் வந்து சர்டிஃபிகேட்டு கொடுக்குறான். ஸோ ஒரு நீங்கள் கோர்ஸ் கொடுக்கும்போது அந்த கோர்ஸை அவாய்ட் பண்ண அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் பண்ணுறான், இல்லை டிப்ளமோ லெவலில் கொடுக்குறான், டிகிரி லெவலில் கொடுக்குறான். சரிங்களா, ஸோ இதை வந்து இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ட்ராப் அவுட் இருக்கக்கூடாது. அதாவது ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸு இல்லை வந்து அவனுடைய பர்சனல் சுச்சுவேஷனுக்காக சரிங்களா அந்த மாதிரி அவன் வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் அப்படி ட்ராப் அவுட்ஸ் இருந்தால் கூட அவன் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு சரிங்களா அவன் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க. அவன் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு அவனே வந்து சரிங்களா வெளியே போயிட்டு எப்படி சொல்கிறது வெளியே போயிட்டு இன்னோவேட்டிவான ஐடியா வச்சு அவனால் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல போட்டிருப்பான், தன்னாட்சின்னு போட்டிருப்பான். ஸோ இதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு மூளைக்கல்னு சொல்கிறாங்க. பல்வேறு நிலைகளில் வந்து இவங்க வெளியிடுறாங்க. ஸோ ஒரு வருஷம்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறான், 2 வருஷம்னா டிப்ளமோ கொடுக்குறான், 3 வருஷம்னா யூஜின்னு கொடுக்குறான், 4 வருஷம்னா ரிசர்ச் ஓரியன்டான யூஜி சொல்கிறான். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஒரு எஜுகேஷன் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரீஷியன் ஒரு ட்ரேட் இருக்குது. சரிங்களா, இப்போ சிஸ்டத்துலேயே இருக்குது எலக்ட்ரீஷியன் ஒரு ட்ரேட் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரீஷியன் ட்ரேடு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதாவது இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் ஐடியில் வந்து எலக்ட்ரீஷியன் கொடுக்குறான். எலக்ட்ரீஷியனை 2 இயர் கொடுக்குறான். சரிங்களா, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறான். சரிங்களா, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறான். இது வந்து என்ன பண்ணுறான்னா 3 இயர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறான். சரிங்களா, இது 2 இயர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறான், இதை 3 இயர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வருடங்களில் பிஇ பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து 4 இயரில் இது பண்ணுறான். 4 இயரில் இவன் வந்து நம்ம இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறான். ஒரு வருடத்தில் படிச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறான். 2 வருஷம் படிச்சிங்கன்னா அதே சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா மேம்பட்ட டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை 3 வருடத்தில் படிச்சிங்கன்னா அவன் வந்து யூஜி அதாவது வந்து அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறான். 4 வருஷம்னா ரிசர்ச் ஓரியன்ட் யூஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ரைட், இப்போ எல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து 3 வருஷம் படிச்சிட்டேன், 4 வருஷம் போகலை, எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்குமானா 100% கிடைக்கும். இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் வந்து நான் டிப்ளமோவில் 3 வருஷத்துக்கு பதிலாக 2 வருஷம் தான் படித்தேன்னா ட்ராப் அவுட்னு வெளியே தள்ளுவாங்க உங்களை. 3ஆவது வருஷம் வந்து நீங்கள் படித்து முழுமையாக அந்த கோர்ஸை முடிஞ்சால் தான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிஸ்டத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுமையாக அமல்படுத்தப்படும் போது தான் வந்து நமக்கு தெரிய வரும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கல்வி வரவுகளின் கல்வி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கிரெடிட் பேஸ்டு சிஸ்டம் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த அகாடமிக் கிரெடிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த அகாடமிக் கிரெடிட்ஸை ஒரு எப்படின்னா டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கும். சரிங்களா, அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து பெறக்கூடிய மாணவர்களோட மாணவர்களோட கிரெடிட்ஸை வந்து ஒரு டிஜிட்டல் களஞ்சியத்தில் ஸ்டோர் பண்ணுறான். சரிங்களா, டிஜிட்டல் களஞ்சியத்தில் ஸ்டோர் பண்ணுறான். அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த கிரெடிட்டை வச்சுக்கிட்டு இவன் தன்னுடைய ஃப்யூச்சரில் இப்போ நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்இ படிச்சிருக்கேன். நான் வந்து எம்இ வந்து ஒரு 2013 பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இது கிரெடிட் பேஸ்ட் சிஸ்டம்னா 2013 பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரெடிட் சிஸ்டம் எனக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா, எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ரிசர்ச்லனா ஒரு ஏபி எனக்கு கிடைக்குது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிஆர்பி மூலமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்குது அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் நீ என்ன ரிசர்ச் பண்ணியோ சரிங்களா என்ன ரிசர்ச் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணுறதுக்கான அனைத்து விதமான ஸ்கோப்பும் இந்த ஸ்கீமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா,
இதை வந்து நம்ம காலப்போக்கில் மாற்றிக்க முடியும், அந்த சிஸ்டத்தை மாற்றிக்க முடியுங்கிறது மாதிரி சொல்கிறோம். ஆனால் ப்ரெசென்ட்டில் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட், கல்வி வரவுகளின் கல்வி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் என்ன செய்யணும்னா டிஜிட்டலி ஸ்டோர்ஸ், சரிங்களா, டிஜிட்டலி ஸ்டோர்ஸ் அகாடமிக் கிரெடிட்ஸ் அண்ட் பை ஸ்டூடெண்ட்ஸு. சரிங்களா? இது என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலோ தெம் டு எப்படி சொல்கிறது டு ட்ரான்ஸ்ஃபர்ட், இல்லை வந்து இதை வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பல்வேறு நிறுவனங்களில் உயர்கல்வி நிறுவனங்கள்லேருந்து பட்டம் பெற்ற அந்த கிரெடிட்ஸை பெற்ற மாணவர்களுக்கு வந்து சரிங்களா இந்த ஒரு வாய்ப்பை அவன் இந்த கல்விக் கொள்கையில் கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பொருள். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் தான் இருக்குது, நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் இப்போ கிடையாது ப்ரெசென்ட்டில். ஸோ அடுத்து பொறுத்த வரைக்கும் இணைப்பு முறையை நீக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 15 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி வந்து பல்கலைக்கழகத்துடன் இணைக்கக்கூடிய சரிங்களா முறை வந்து படிப்படியாக நீக்கப்படும். சரிங்களா? இப்போ நீங்கள் தரப்படுத்தப்பட்ட தன்னாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த A++ இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபைனலாக வந்து அந்த பட்டமளிக்கும் நிறுவனங்களாகவோ இல்லை வந்து ஒரு பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாகவோ மாற்றப்படும். இணைப்பு முறையை வந்து என்ன பண்ணுறான், நீக்கிறான். சரிங்களா? அதை சொல்லியிருக்கான். அடுத்து வந்து இந்த MERUன்னு சொல்லிட்டு சரிங்களா அதை வந்து நிறுவுறான். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த தரமான கல்வி உலக தரங்களில் வந்து அடையிறதுக்காக ஐடிஐலையும் சரிங்களா, அதாவது ஐஐடி இருக்காங்க இல்லையா, IIM இருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு பல்கலைக்கழகங்கள் அமைக்கிறாங்க. சரிங்களா? பல்கலைக்கழகங்கள் அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு கீ காம்போனண்ட் ஆஃப் நம்ம பாலிசி. சரிங்களா? MERU அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தமிழில் கொடுத்துருக்குறாங்க, அதை நிறுவுவாங்க. என்ன அதை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, பலதுறை கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கிலீஷில் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா IIM வந்து மாடலாக வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. IIM வச்சுக்கிட்டு அதை ரெண்டையும் வந்து அது எப்படி இப்போ இயங்குதோ அந்த மாடலாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த MERU வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். சரிங்களா? ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் இதை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஃபைனலாக வந்து எம்பில் படிப்பு வந்து நிறுவுது. ஸோ நிறைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பில் திட்டம் வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதெல்லாம் ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்கள். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் அந்த MEAES சிஸ்டமும் அதே மாதிரி இந்த ABC சிஸ்டமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சிஸ்டம். சார் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நிறைய குழுக்கள்லாம் சொன்னாங்க. இது ஒன்றுக்கும் ஒரு குழுக்கள் இருக்குது. சரிங்களா? குழுக்கள் இருக்குது. நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய சிஸ்டத்துக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் இந்த பாலிசி மேட்ருங்கிறது ரொம்ப 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 ஒரு 200 300 பாயிண்ட் வந்து இந்த சிஸ்டம் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அவன் என்ன வடிவில் வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு இந்த 2020 கல்வித்தரத்தை வந்து ஆள்றதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த கல்வி தொகுப்புகளை வந்து முன்மொழிகிறாங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் HECIன்னு சொல்கிறாங்க. HECIன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் பொறுத்த வரைக்கும் இந்திய உயர்கல்வி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? HECI பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்திய உயர்கல்வி ஆணையம் தமிழ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க சார், யாரோ மைக்கு ஆனில் இருக்குது பார்த்துக்குங்க. அதாவது என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா எல்லா உயர்கல்வியும் அப்படின்னா இந்த இடத்துல எதை எக்ஸிஸ்டிங் சிஸ்டமாக கொண்டு வரான்னா மெடிக்கல்லையும் லாவையும் தவிர, சரிங்களா, மெடிக்கல்லையும் லாவையும் தவிர எல்லா உயர்கல்வியும்
ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரதுக்காக, சரிங்களா, ஒரு குடைக்குள்ளார ஒரு 4 செங்குத்து பிரிவுகளை கொண்டு வரதுக்காக இந்த ஆணையத்தை நிறுவ பண்ணுறான். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த தேசிய உயர்கல்வி ஒழுங்குமுறை குழு கொண்டு வரான். அடுத்து என்ஏசி தேசிய அங்கீகார குழு, உயர்கல்வி மானிய குழு, பொதுக்கல்வி குழு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ தேசிய அங்கீகார தேசிய வந்து அந்த உயர்கல்வி ஒழுங்குமுறை குழுங்கிறது ஒழுங்குமுறைக்காக கொண்டு வரான். தேசிய அங்கீகார குழுங்கிறது அங்கீகாரத்துக்காக கொண்டு வரான். உயர்கல்வி மானிய குழு வந்து நிதியளிப்புக்கு, அதே மாதிரி பொதுக்கல்வி குழுங்கிறது தர நிர்ணயத்துக்காக கொண்டு வரான். சரி, இதெல்லாம் என்ன, நான் ப்ராக்டிக்கலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். நேக்கு வராங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஏ கிரேடு, A++ கிரேடு, ஸோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வராங்க, ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டம் தான் இது எல்லாமே அந்த சிஸ்டம் தான். அதை தான் அவங்க வந்து இப்போ டிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பராக்னு சொல்லக்கூடிய செயல்திறன் மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. செயல்திறன் மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆய்வு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான ஒரு அறிவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டு ரிவ்யூ. சரிங்களா. செயல்திறன் மதிப்பீடு, பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டு ரிவ்யூ, அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். சரிங்களா. முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான விஷயம். சரிங்களா. இந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, PAREKH இருக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தமிழில் செயல்திறன் மதிப்பீடு, ஆய்வு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான அறிவியல் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு நேஷ்னல் அசஸ்மெண்ட் தான். இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, NCERT இருக்கான் இல்லையா, NCERT தான் இதை வந்து செட் பண்ணுறான். ஒவ்வொரு கைடும், உதாரணத்துக்கு நம்ம NCERT படிச்சிருப்போம். சரிங்களா. NCERT இருக்குல்ல, இவன் தான் செட்டப் பண்ணுறான். என்ன செட்டப் பண்ணுறான், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, சரிங்களா, அடுத்து அசஸ்மெண்ட்டு, சரிங்களா, அடுத்து வந்து ரிவ்யூவு அண்டு, சரிங்களா, நாலேஜ் ஹோலிஸ்டிக். இது எல்லாத்தையும் வச்சுருக்கக்கூடிய, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வேரியஸ் அந்த எவாலுவேஷனை, சரிங்களா, வேரியஸ் லர்னிங் எவாலுவேஷனை கொண்டு வர போகிறோம். சரிங்களா. இதுதான் ஒரு தேசிய மதிப்பீட்டு மையம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிக்குழுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் அந்த குழுக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டுக்கான நெறிமுறைகள், தர நிலைகள் எல்லாத்தையும் வந்து வழங்குகிற அமைப்பு தான் இது. சரிங்களா. இதுதான் சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட அசஸ்மெண்ட்டு, சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸோட அசஸ்மெண்ட் அக்ராஸ் ஆல் ரெகனைஸ்டு ஸ்கூல்ஸுக்கும், அதாவது ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுக்கும், இப்போ நமக்கு வந்து SCERTன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கேரளாவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரெகனைஸ்டு ஸ்கூல் போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸை கொடுக்குறது, சரியா, ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கான கைட்லைன்ஸை கொடுக்குறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக, ஃபஸ்ட்டு நோக்கமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது நோக்கம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அசஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அசஸ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் சர்வே பண்ணுறாங்க. சரிங்களா. அதாவது என்னென்னா நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க, அது பண்ணுறாங்க. சரிங்களா. நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அச்சீவ்மெண்ட் சர்வே, இது ரெண்டும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்கள அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து காம்பிடன்சி பேஸ்டு லர்னிங்க்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் அந்த சிஸ்டத்தில் வந்து அவங்க கொலாபரேட் பண்ணுறாங்க, அதாவது என்கரேஜ் கொலாபரேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா. இது எல்லாம் இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் தான் இந்த பராக்னு சொல்லக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் நாலேஜ் ஹோலிஸ்டிக்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான அந்த டெவலப்மெண்ட்டுக்கான அந்த பகுப்பாய்வுக்கான முக்கியமான ஒரு கீவேர்ட்ஸாக இது எல்லாத்தையும் சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NRFன்னு சொல்கிறான். இந்த NRFை பொறுத்த மட்டும் பல்கலைக்கழகம், இப்போ நான் ஸ்கூலுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் ஸ்கூலுக்கு சொல்லிட்டேன், இந்த பராக்குங்கிறத ஸ்கூலுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறான்னா, அதே வந்து இதுக்கு கொண்டு வரான். எது கொண்டு வரான்னா, ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு வரான். தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை, நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறான். இது வேறு என்ன சொல்கிறான்னா, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை சொல்கிறான். சரிங்களா. பல்கலைக்கழகங்களில் இல்லைனா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், சரிங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்பாட்டை நிதியளிக்கிறதுக்கு, ஊக்குவிக்கிறதுக்கு, வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்காகவும் இந்த இன்டென்ஷனில் இந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறான், அதாவது ஃபவுண்டேஷனை ஃபார்ம் பண்ணுறான். சரிங்களா. இது வந்து ஒரு டிபெண்டன்ட் பாடி தான். எதுக்காக பண்ணுறான்னா, இட் ஃபெசிலிட்டிஸ் ஹை குவாலிட்டி ரிசர்ச்
அவ்வளோதான். இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஹை குவாலிட்டி ரிசர்ச் அக்ராஸ் ஆல் டிசிப்ளின்ஸு. சரிங்களா, எல்லா இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை குவாலிட்டி ரிசர்ச்சுக்கு தேவையான ஃபண்டு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து சொல்கிறான். இது எப்படி வந்து செயல்படும், அதாவது இடத்துல கொடுத்துருக்கான், ஆராய்ச்சி நிதி உதவிக்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பாக செயல்படும்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருக்கான். இதை என்ன சொல்கிறான்னா, இந்த என்ஆர்எஃப்ங்கிறது வந்து ஒரு அதாவது சயின்ஸு, டெக்னாலஜி, ஹியூமனிட்டிஸ் எதாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ், சரிங்களா, இதுக்கு தேவையான ரிசர்ச்சுக்கு தேவையான ஃபண்டிங்கை கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இதனால் என்னவாகும் அப்படின்னா, இது என்னவாகும், இதனால் க்ரோத் வந்து பையனோட க்ரோத் வந்து ரிசர்ச் ஓரியன்ட் விஷயத்தில் வந்து அதாவது ரிசர்ச் கெப்பாசிட்டி வந்து அவனுக்கு வந்து அதிகரிக்கும். சரிங்களா, இது கேட்கலாம். நீங்கள் இதை மட்டும் தனியாக கொடுத்து கூட நம்ம எழுத சொல்லலாம். நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை பற்றி தேசிய கல்விக் கொள்கையில் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் குறித்து உங்கள் பார்வையில் நீங்கள் இதை பகுப்பாய்வு செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை சீராய்வு செய்யுங்க, இல்லை விளக்குங்க, எப்படி வேணால் சொல்லலாம். சரிங்களா, இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்னும் நம்ம என்ன சொல்லணும்னா, இதோடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரைமரி அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பில்ட் அ ஸ்ட்ராங் ரிசர்ச் கல்ச்சர். சரிங்களா, இந்த என்ஆர்எஃபோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் வந்து இட் பில்ட் அப் எ ஸ்ட்ராங் ரிசர்ச் கல்ச்சர் இன் த கண்ட்ரி. சரிங்களா, ஸோ அதுக்கு தேவையான பணம் தான் ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும். அதுக்கு தேவையான ஃபண்டிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது தான் இந்த என்ஆர்எஃப். சரிங்களா, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனு. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒப்பீடு பண்ணுறோம் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கும் இப்போ அதாவது தேசிய கல்விக் கொள்கைக்கும் 86 தேசிய கல்விக் கொள்கைக்கும் 2020 இருக்கக்கூடிய தேசிய கல்விக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுப்பாய்வு செய்கிறோம். இது 86, இது 20 சொல்லிட்டோம். பள்ளியோட கட்டமைப்பு 10+2 இருக்கும். இங்கே வந்து 5+3+3+4 இருக்கும். சரிங்களா, கற்பித்தல் கட்டமைப்புங்கிறது. இதில் பொறுத்த வரைக்கும் இதில் முதன்மையான அணுகல் தான் சமபங்கு உள்ளடக்கம் நிறைந்த பாடத்திட்டம். இது அப்படி கிடையாது. தகுதி அடிப்படையான கற்றல், விமர்சன சிந்தனை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிவு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிரிவு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் வகுப்புக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, 10th முடித்தோன்னா குரூப்பை பிரிக்கிறோம். சரிங்களா, சயின்ஸு, ஆர்ட்ஸு அப்படிலாம் பிரிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிவினை கிடையாது. சரிங்களா, பாடங்கள் வந்து கலவைகள்லேயே தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கான். நான் நடத்தும் போதே சொன்னேன். சரிங்களா, ஆர்ட்ஸு, சயின்ஸ் எல்லாம் இவங்க வந்து செப்பரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அடுத்து பாருங்கள். உயர்கல்வி ஒழுங்குமுறையில் பொறுத்த வரைக்கும் யூஜிசி, ஏஐசிடி வந்து ஒரு ஒழுங்குமுறையாளர்களாக இது நியமனம் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஹெச்இசிஐ. சரிங்களா, ஹெச்இசிஐ வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ரைட்டுங்களா, இதிலேருந்து நம்ம கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. இந்த ஹெச்இசிஐ, என்ஆர்எஃப் இதிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது காமனான ஆர்டிக்கலு. வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் அதையும் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பட்டக்கட்டமைப்பு சொல்கிறாங்க, தொழிற்கல்வி சொல்கிறாங்க. தொழிற்கல்வி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 6வதுலேருந்தே பிரதான கல்வியோட இதை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த பொது முதலீடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% அப்படிங்கிற ஒரு பொது முதலீடு இலக்கை வந்து இது மீண்டும் உறுதிப்படுத்துது. ஆனால் இங்கே 34 வருஷம் கடந்தும் இந்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% இன்ன வரைக்குமே நம்ம அடையலை. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கல்விக் கொள்கையில். இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கையில். சரி, இதில் என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சவால்கள் ரொம்ப முக்கியம். இதனால தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுப்பாய்வு வந்து இன்னுமே தேசிய கல்விகளுக்கு வந்து கொண்டு வராமல் இருக்காங்க. சரிங்களா, அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டேட்டும் ஒரு முக்கியமான ஸ்டேட்டு. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூலிங் பார்ட்டி இருக்கான் இல்லையா, ரூலிங் பார்ட்டி அவன் இருக்கிற இடத்துல வந்து இதை அமல்படுத்திட்டா மற்ற இடங்களில் வந்து அமல்படுத்துறதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையாக இது வந்து அமல்படுத்தலை. சரிங்களா, படுத்தலை, அதை சொல்கிறாங்க. அது கான்ஸ்டியூஷன் வரும்போது இன்னும் டெவலப்டாக பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிதி அழைப்பு ரொம்ப முக்கியம். இது வந்து பொதுப்பட்டியில் இருக்கிறதுனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. ஏன்னா அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட நீடித்த அரசியல் விருப்பம் தேவை. சரிங்களா, எனக்கு எக்ஸிஸ்டிங் சிஸ்டமே போதும்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஃபோர்காஸ்ட் பண்ணுறான். நான் வேர்ல்டு லெவலில் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், நீ வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் போதும்னு சொல்கிற. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும், நம்மளை வந்து புஷ் பண்ணுறான். சரிங்களா, கூட்டாட்சியை செயலாக்கமும் அதுதான் இப்போ சொன்னேன் நான். கல்விங்கிறது ஒரு பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற ஒருங்கிணைப்புங்கிறது நமக்கு தேவை. சரிங்களா, இது வந்து ரொம்ப சவாலாக இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வரதில் பெரிய சவாலாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா வாத்தியாரங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு, இந்த லேர்னிங் ப்ராசஸுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டாஃபுங்களை தயார் பண்ணணும்.
சரிங்களா. பல டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்களை வந்து இந்த கன்வென்ஷனலாக இருக்கிறது இல்லாமல் இந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அவங்களுடைய நாலேஜை முதல்ல கொண்டு வரணும். அதுக்கு ஒரு பெரிய இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து டிஜிட்டல் பிளவு. டிஜிட்டல் பிளவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இதோட வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து கல்வி மீதான கொள்கையோட முக்கியமான விஷயம் வந்து டிஜிட்டல் பிளவு தான். சரிங்களா. இந்த டிஜிட்டல் பிளவு அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டத்துக்கு தேவையான அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறதுக்கு இவன் கொண்டு வந்திருக்க சிஸ்டத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு i10 ப்ராசஸர் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்க முடியுமானா முடியாது. சரிங்களா. i7 ப்ராசஸர் தான் வேணும். ஸ்கூலில் கேட்குறான், காலேஜஸில் கேட்குறான். காலேஜஸில் இவன் கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷனுக்கு வந்து ஒரு லேபை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா i10 ப்ராசஸர் வேணும். அதில் ஜென்ரேஷன் வந்து மாடலான ஜென்ரேஷன் வேணும்னா அதுக்கு தேவையான நிதிகளோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை வந்து மாற்றுறதுக்கு தேவையான வேலைகளுக்கெல்லாம் வந்து பணங்கிற ஒரு சூழலில் போய் இது வந்து தேக்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. அடுத்த பொறுத்த வரைக்கும் மொழி கொள்கை செயலாக்கங்கிறது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சவால். ஸோ இதை வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம தான் சொன்னேன், நேற்று கூட சொன்னேன், இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம். சரிங்களா. பல கலாச்சாரம் மொழி இனம் கொண்ட ஒரு ஒன்றியமே தவிர, அதாவது துணை கண்டமே தவிர இது வந்து நாடு கிடையாது. சரிங்களா. இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு துணை கண்டம். சரிங்களா. துணை கண்டம். அதனால் வந்து பல்வேறு மொழி கலாச்சாரம் இனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இதில் வந்து அந்த மொழிக் கொள்கையை செயலாக்கப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். இது ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனாக இருந்தால் கூட, சரிங்களா, தாய்மொழியை பயிற்று மொழியாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கூட, சரிங்களா, சொன்னால் கூட உள்ளூர் மொழிகள் தான் பல இடத்துல அவங்களுக்கு தாய்மொழியாக கருதப்படுது. சரிங்களா. இதுதான் இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான கான்செப்ட்டு. இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாம் சொல்லிட்டோம். சரிங்களா. இதில் இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துலாங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்காங்க இல்லையா, இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, இதை வந்து கல்விக் கொள்கை, மாநில கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துறதுக்காக ஏற்கனவே இருக்கிற 1986 சிஸ்டத்தை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை இது. சரிங்களா. 1986 கொள்கை வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கைன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை வெவ்வேறு லெவலில் ஸ்கூல் டு காலேஜ் லெவலில் எப்படி வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணுறாங்க இந்த கொள்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனோட முக்கியமான எய்மை பொறுத்த வரைக்கும், ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020யோட எய்ம் என்னென்னா, மேக்கிங் இந்தியா குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர். சரிங்களா. மேக்கிங் இந்தியா ஆஸ் அ குளோபல் பவர், குளோபல் நாலேஜ் சூப்பர் பவர். ஸோ இந்த இது இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது கேபினெட் அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறையை வந்து, அதாவது மனிதவள மேம்பாட்டு துறையை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு மாற்றிட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். 68 இதுக்கு முன்னாடி இருக்கிற எஜுகேஷன் பாலிசி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து we have a 2 எஜுகேஷன் பாலிசி. ஒன்று சார் 1968 அண்ட் another வந்து 1986. இது ரெண்டுலையும் இப்போ தான் இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதை தான் அவங்க ப்ரீ ஸ்கூல் டு செகண்டரி லெவலு வித் 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த ரேஷியோவில் கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும்னா பை 2030 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்பன் ஸ்கூலிங் சிஸ்டமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் 10+2 இருக்குது. இட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை அ நியூ சிஸ்டம் ஆஃப் 5+3+3+4ங்கிற ஒரு கரிக்குலர் ஸ்ட்ரக்சரில் இன் விச் கரஸ்பாண்டிங் ஏஜஸை பொறுத்த வரைக்கும் 5னா 3 to 8, 8 to 11, 11 to 14 அண்ட் 14 to 18 இயர்ஸ். அதான் டேபிள் காலத்தில் பார்த்தோம். இந்த இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிஃபார்ம் பண்ணுறாங்க சிஸ்டத்தை. சரிங்களா. அது இடத்துல சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மிங் கரிக்குலர் அண்டு பிடாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் we have 2 years இருக்குது, அப்புறம் 10 years, அப்புறம் ஹையர் அப்படின்னா ஹையர் எஜுகேஷனு. இங்கே பொறுத்த வரைக்கும் 4 years, அது 3 years, 3 years, 2 years, 3 yearsன்னு சொல்லிட்டு இவன் பிரிச்சிட்றான் அந்த மாதிரி. சரிங்களா. செகண்டரி ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ், ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், ஃபண்டமெண்டல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் பிரிச்சிட்றான். கீழேருந்து போகணும். சரிங்களா. பிரிச்சிட்றான். ஸோ அதை சொன்னதே தான் திருப்பி சொல்கிறான். சரிங்களா.
இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நம்ம சொல்லிட்டோம். போர்டு எக்ஸாம்ஸுங்கிறது வெரி ஈஸி, சரிங்களா, டு பி மேட் ஈஸியர். இது எதுக்காக அப்படின்னா இந்த மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா. அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் would be set to change as a new accreditation framework and an independent authority, சரிங்களா. எதுக்காகனா டு ரெகுலேட் both பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ அக்ரிடேஷன் ஃப்ரேம்ஒர்க் அண்ட் கொண்டு வந்துடும், இண்டிபெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் எம்பசைஸ் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, சரிங்களா. ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம தமிழில். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சொன்னோம் 360 டிகிரி ஹோலிஸ்டிக் ப்ராக்ரஸ் கார்டுன்னு வி ஹாவ் அ மெயின்டைன் ஃபார் ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் ஃபார் அச்சீவிங் லேர்னிங் அவுட்கம்னு சொன்னோம், சரிங்களா. அசஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அசஸ்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் வித் 360 டிகிரி ஹாலிஸ்டிக் ப்ராக்ரஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். மேபி த பாலிசி ஹேஸ் பீன் சேஞ்ச். என்ன அப்படின்னா அந்த டீச்சிங்கிறது அப் டு கிரேட் 5 வரைக்கும் டு பி இன் மதர் டங்கு ரீஜனல் லாங்குவேஜஸாக இருக்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறான். எதையுமே வந்து அவன் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். படிக்க வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறான். நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டூடெண்ட், யாருமே வந்து இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அடுத்ததை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் நேஷ்னல் கரிக்குலம், அதான் அந்த என்சிஆர்டிக்கு பதிலாக சொன்னோம் இல்லையா. இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரஹென்சிவ் நியூ ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணுறான். என்ன அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 2021 வந்து இது என்ன பண்ணுதுன்னா இட் வில் பி ஃபார்முலேட்டட் பை அ நேஷ்னல் கவுன்சில் டீச்சர் எஜுகேஷன், சரிங்களா. என்சிடின்னு சொல்கிறான். இது த கன்சல்டேஷன் ஆஃப் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், என்சிஇஆர்டி போல செய்கிறான். ஸோ இது எல்லாமே பை 2030 மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சிங் வில் பி அ 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎட் டிகிரியாக கொண்டு வர போகிறான், சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் இது எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷனு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த மட்டும் நம்ம சொன்னது தான் எல்லாமே சொல்லியிருப்பான், சரிங்களா. அம்பர்லா பேசிஸு, ஃப்ளெக்சிபிள் ஹோலிஸ்டிக் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பான், சரிங்களா. 1ஆவதுலேருந்து 2ஆவது இருக்கும் பிஜி ப்ரோக்ராமு, எம்ஃபில் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பான், சரிங்களா. இது எல்லாமே ரெகுலர் பண்ணியிருப்பான், ஓகேங்களா. இதான் சொல்லியிருப்பான். ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுனால நம்ம அந்த பேப்பர் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம், சரி. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லியிருக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 to 4 இயர்ஸில் மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு இயரில் போனீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுப்பான், 2 இயரில் போனீங்கன்னா டிப்ளமோ கொடுப்பான், 3 இயரில் போனீங்க அப்படின்னா யூஜி கொடுப்பான், 4 இயரில் போனீங்கன்னா ரிசர்ச் இதோட கொடுப்பான். ஸோ அதுதான் மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிஸ்டிங் சொல்கிறான், சரிங்களா. இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா எக்ஸாம்ஸு அதுக்கும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இது வந்து கருதப்படுது, சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்இஆர்ஐஸ்ன்னு சொல்கிறான். இதுக்கு நம்ம இதை பார்த்தோம். இப்போ அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் சொல்லிட்டோம். இது நல்லா பண்ணணும். இது எப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட்ஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கான், சரிங்களா. இட் எஸ்டாப்ளிஷ் டு ஃபெசிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. யார் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள்லேருந்து, சரிங்களா, ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் இருந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவன் வந்து அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸை பண்ணுறான். இதை பேஸ் பண்ணி அவன் ஃபியூச்சரில் அவனுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஸ்டடீஸை வந்து பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை பயன்படுத்தி அதை ரிஃபார்ம் பண்ணலாம். அதை ரிஃபார்ம்னா அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து அதை சார்ந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறான், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து எம்இஆர்ஐ சொன்னோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எம்இஆர்ஐ பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸை கிரியேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஐஐஎம் பேஸ் பண்ணி, சரிங்களா, ஐஐஎம் பேஸ் பண்ணி நம்ம அந்த பெஸ்ட்டு மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸை வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்து கொண்டு வர போகிறோம், சரிங்களா. என்ன அப்படின்னா ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் இதை கொண்டு வர போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ஆர்எஃப், சரிங்களா. ஸோ என்ஆர்எஃப் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு அஃபெக்ஸ் பாடி, சரிங்களா, அஃபெக்ஸ் பாடி அதான் சொன்னோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபண்டிங் ரிசர்ச்சுக்கு ஓரியன்டான ஃபண்டிங்கை கொடுக்குறது தான் இதோட முக்கியமான வேலைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் பார்த்தோம், சரிங்களா. எக்ஸப்ட் மெடிக்கல் அண்டு நம்ம லா, சரிங்களா. லாவை தவிர எல்லா விதமான ஸ்டடீஸ்க்கும் ஒரு யூனிஃபைடு ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறான்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதை ஒரு செட்டப் பண்ணுறான். இது எப்படின்னா ஒரு குடைக்குள்ளே கொண்டு வரான், சரிங்களா. ஒரு சிங்கிள் அம்பர்லா பாடிக்குள்ளார ஹையர் எஜுகேஷனை கொண்டு வரான், சரிங்களா. எதை மட்டும் எந்த 2 ஸ்டடீஸ் இல்லாமல் அப்படின்னா எக்ஸ்க்ளூடிங் மெடிக்கல் அண்டு
லீகல் எஜுகேஷன் எக்ஸப்ட் இந்த மெடிக்கல் அண்ட் லீகல் எஜுகேஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லா ஸ்டடீஸையும் ஒரு சிங்கிள் அம்பர்லாக்குள்ளார கொண்டு வரோம். ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வெர்டிக்கல் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸை வந்து டிசைட் பண்ணுது இந்த HECIங்கிறது. என்னென்ன அப்படின்னா ரெகுலேஷன், ஸ்டாண்டர்ட் செட்டிங், ஃபண்டிங்கு, அக்ரிடேஷனு. சரிங்களா? இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க இதில். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ தான் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம். இது ஒரு கிளான்ஸ் அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள். அவ்வளோதான் கொடுத்துருக்குறான். நம்ம இது தமிழில் பார்த்துருக்க மாட்டோம், இந்த ப்ரொவிஷனை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பார்ட் 4 பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதாவது வந்து இந்த டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 45 ஆர்டிகல் 39F ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது என்ன சொல்கிறான்னா ஸ்டேட் ஃபண்டட் அஸ் வெல் அஸ் ஈக்குவட்டபிள் அண்ட் அக்சசபிள் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கணும்னு சொல்கிறான். இது என்ன பண்ணுறான் அப்படின்னா 1976 வந்து அமெண்ட்மெண்ட் 42 அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மூவ்டு இன்டோ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டான், பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்துடுவான். சரிங்களா? கொண்டு வந்துடுவான். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இந்த ஃபார் இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டஸ் நாட் ஃபாலோ த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ப்ரெஸ்கிரைப்டு பை தி ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி இன் 1968. அப்போயும் அவன் ஃபாலோ பண்ணலை, இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணல, இனிமேலும் ஃபாலோ பண்ண மாட்டான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இதை சொல்கிறான். அப்போ 21A பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனை வந்து என்ஃபோர்ஸபிள் ரைட் அண்ட் அதை வந்து ரைட்ஸாக வந்து அண்டர் 21A கொண்டு வந்துட்டாங்க, கட்டாய கல்வியாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய தொடர்புடைய லாஸை பொறுத்த வரைக்கும் RTE தான், ரைட் டு எஜுகேஷன் 2009 கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ரைமரி எஜுகேஷன்ஸை வந்து 6ஆவதுலேருந்து அதாவது வந்து 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி வந்து இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைமரி கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எல்லா ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி திட்டம் எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 PDFும் போட்டுறான். இது ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதை நீங்கள் எழுதி பார்த்துருங்க, நான் அதுக்கான PDF உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த PMSRI அப்படிங்கிறது SHRI அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. சரிங்களா? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு சம் ஆஃப் ஸ்கூல்ஸை, சரிங்களா, ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல மாடல் ஸ்கூல்னு சொல்லுவான். நீங்கள் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இதிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊர்களில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ஸை வந்து மாடல் ஸ்கூல்னு செலக்ட் பண்ணி அதில் பெயிண்ட் கீன்லாம் அடித்து ஏற்கனவே இருக்க அந்த எக்ஸிஸ்டிங் ஃபர்னிச்சர்லாம் வேறு மாதிரி மாற்றி வச்சுருப்பான். பார்த்தீங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நம்ம NEP 2020 இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு பேசிக்ஸில் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு அரௌண்ட் ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன், 15,000 கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை வச்சுக்க நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கூலை வந்து தே கேன் அப்கிரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு மாடல் ஸ்கூல்ஸு. சரிங்களா? ஸோ அந்த மாடல் ஸ்கூல்ஸை அதாவது மாடல் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த NEP, ஸோ இதில் NEPயில் என்ன சொல்லியிருக்கானோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன சொல்கிறானோ ஸோ அதனுடைய சாராம்சத்தை உட்படுத்தி அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மாடல் இன்ஸ்டியூஷனாக கன்வெர்ட் பண்ணுறான். சரிங்களா? அதனுடைய முழு முயற்சியாக மாடல் இன்ஸ்டியூஷனாக கொண்டு வரான். இதனுடைய பர்பஸ் என்ன, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம NEPயில் சொன்ன அதே தான், ஹை குவாலிட்டி லேர்னிங் என்வரன்மெண்ட். சரிங்களா? ஹை குவாலிட்டி லேர்னிங் என்வரன்மெண்ட் அதை கொண்டு வரது தான். சரிங்களா? அதுதான் நம்ம சொன்னோம், ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த சின்ன வயசில் குழந்தைங்களோட கற்றல் திறனை அதிகரிக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துலையே. அதாவது பீடியாலஜிக்கல் அண்டு கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, சரிங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பீடியாலஜி லெவல்லே, அதாவது சின்ன குழந்தைங்க லெவல்லையே அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான, இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு ஹை குவாலிட்டி அந்த கற்றல் திறன், அதை லேர்னிங் என்வரன்மெண்ட்னு சொல்கிறான் இல்லையா இங்கிலீஷில், அதை வந்து கொண்டு வரான். அதுதான் மேடம் இந்த PMSRI ஸ்கூல்ஸுங்கிறது. நிறைய இருக்குது மேடம், நிறைய ஸ்கூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க மேடம். ஸோ இந்த சரி, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் பெருமைகளை பற்றி பார்த்தோம், அந்த எப்படி சொல்கிறேன்னா அரசியலமைப்போட முகவுரையை பற்றி பார்த்தோம். ஸோ இது எல்லாமே எலாபரேட்டாகவே பார்த்தோம்.
ஸோ அதை கடந்து இந்த சிஏஏ பார்த்தோம் இல்லையா, அந்த குடியுரிமை திருத்த சட்டம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸில் பொறுத்த மட்டும் அந்த ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி கான்ஸ்டியூஷன் வந்து வந்தது, சரிங்களா, எப்படி கான்ஸ்டியூஷனை வந்து டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நீங்கள் உங்களுடைய பார்வையில் வந்து ஒரு எடுத்துக்காட்டுகளோட இல்லை ஆதாரங்களோட விவரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம வந்து முன்னாடி இருந்து கொண்டு வரணும். எங்கேருந்து அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் இருக்கான் இல்லையா, பிரிட்டிஷ்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவன் காலத்தில் இருந்து எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி பெற்றுச்சு, எப்படி வந்து 1947 அவங்க வந்து அதான் 1950 வந்து எப்படி வந்து இதை வந்து நவம்பர் 26 எப்படி வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஜனவரி 26 வந்து அதாவது கையொப்பமிட்டாங்க, நவம்பர் 26 எப்படி வந்து ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கங்கிறத ஒரு வரலாற்று சித்திரமாக நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய சார்ட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. என்னென்ன வகையான பட்டய சட்டங்கள் இருந்துச்சு, என்னென்ன சட்டங்களில் கல்வி எந்தெந்த மாதிரிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அந்த கல்வி ஓரியன்டான அரசியலமைப்பு என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இருக்கட்டும், கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கட்டும். முதல்ல மேப்புக்கு போய்டுவோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பற்றி பார்த்துருவோம். சரிங்களா. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி எவால்யூட் ஆனது, சரிங்களா. அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த எப்படி சொல்கிறதுனா, எவால்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஆக்ட்னு சொல்கிறோம், க்ரௌன் ஆக்ட்னு சொல்கிறோம். அதாவது கம்பெனி ரூல்னு சொல்கிறோம், க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 1858 வந்து அந்த மகாராணி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே நேரடியாக அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே எடுத்து வந்து ஆட்சியை புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அவங்க வந்து அந்த பாராளுமன்றம் இங்கிலாந்தோட பாராளுமன்றத்திட்ட அனுமதி பெற்று இந்தியாவை ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த 73 1858 வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 1857 ஏற்பட்ட புரட்சி, ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ரூல்ஸை வந்து நீக்கம் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து, சரிங்களா, நேரடியாக வந்து ஆங்கில கவர்மெண்ட்டே வந்து ஆட்சி புரிவாங்க. சரிங்களா. அதுக்கு பார்த்தோங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை ஆட்சி புரிறதுக்கான இந்தியாவை எப்படி சொல்கிறது, இந்தியாவில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சொல்கிறதுக்கு ஒரு உறுப்பினர் நியமனம் போடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து, சரிங்களா, இந்த அவங்க வந்து அவங்க சார்பாக ஆட்சி புரியறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், சரிங்களா, 47 வரைக்குமே அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பேக்ரவுண்டு. இப்போ பாருங்கள், டைம்லைன் ஹிஸ்டாரிக்கல் இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1600 பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஈசின்னு சொல்கிறான். அவன் தான் வந்து இந்த வணிகம் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வரான், சரிங்களா, இந்தியாவுக்கு வரான். அதாவது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்கிறான், ஈசிஐனா கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். போடா டே அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. போடா டே ஆப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போடா டே ஆப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இவங்க எல்லாமே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அப்புறமேட்டுக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வணிகம் செய்கிறதுக்காக, சரிங்களா, கடல் வழியாக வணிகம் செய்கிறதுக்காக இங்கே வருவாங்க. கடல் வழியாக வணிகம் செய்கிறதுக்காக வருவாங்க. அப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்தபோது, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்தபோது அவுரங்கசீப் இருப்பார். அந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் வர வழித்தோன்றல்கள் வந்து, சரிங்களா, வழித்தோன்றல்னால் ஜஹாங்கீர் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. சரிங்களா. இந்த திவானி ரைட்ஸை வந்து ஷா ஆலம்னு ஒருத்தர் இருந்தார். ஷா ஆலம்னு சொல்லிட்டு இருந்தார் 1765. அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா முழுமையான அந்த அவங்களுக்கு வந்து அந்த திவானி ரைட்ஸை வந்து அவர் கொடுத்துருப்பார். சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்க பட்டய சட்டம் ஒன்று ஒன்றா போடுவாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட் போடுவாங்க. ஸோ இந்த காலங்களில் வந்து பிளாஸ்டிக் போர் நடக்கும், சரிங்களா. அடுத்தடுத்து போர்கள் நடக்கும். கிளைவ் வருவார், அடுத்தடுத்து போர்கள் நடக்கும். அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரூல் பண்ண ஆரம்பிப்பான், கவர்மெண்ட்டை வந்து ரூல் பண்ண ஆரம்பிப்பான். அப்போது அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா சிதைஞ்சு கிடக்கும், பல்வேறு சிற்றரசுகளாகவும் மாகாணங்களாகவும் சிதைஞ்சு கிடக்கும். இவன் வந்து உள்ளே வரப்போ பார்த்திங்கன்னா
இவன் உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து அந்த முகலாய பேரரசு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஜஹாங்கீர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பு கடைசியாக அந்த அவுரங்கசீப்பு காலத்தில் அவுரங்கசீப்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷா ஆலம்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் தான் பர்மிஷன் கொடுத்துருப்பார். சரிங்களா, அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 73 ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும். ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 81 செட்டில்மெண்ட் ஆக்ட்டு, அப்புறம் வந்து பிட்ஸ் இந்தியா அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, பிளாஸ்டிக் போர் நடக்கும், பிட் இந்தியா சட்டம் நடக்கும். அப்புறம் சார்ட்டர் ஆக்ட் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும், அதாவது 10 வருஷம் கிடையாது 20 வருஷம், ஒவ்வொரு 20 வருடத்துக்கும் மன்னிக்கணும் 20 வருஷம், 20 வருஷத்துக்கும் இவங்க போய் என்ன பண்ணணும், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்தியாவை ஆட்சி புரியறதுக்கு வந்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கவர்மெண்ட்டிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். அதை தான் சார்ட்டர் ஆக்ட்னு சொல்கிறான். ஒவ்வொரு சார்ட்டர் ஆக்ட்லேயும் அந்த பார்லிமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு நீ அங்கே ஆட்சி புரியணும்னா இந்த இதை விஷயங்கள்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா புகுத்தும். சரிங்களா, 13 ஃபஸ்ட்டு வந்து 1813 ஒன்று சொல்லுவான், 33 ஒன்று சொல்லுவான், 53 ஒன்று சொல்லுவான். இப்போ 53 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 33 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா காசு கொடுப்பான். நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவான். அவன் கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தவே மாட்டான். சரிங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க அடக்குமுறைகள் அதிகமாக பண்ணதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரிவோல்ட் நடக்கும் 1857 ஒரு பெரும் புரட்சி நடக்கும். சரிங்களா, இவங்களுடைய அடக்குமுறைகள் அதிகமாக தாங்க முடியாமல் நம்ம இந்திய மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரும் புரட்சி பண்ணுவாங்க. ஸோ அதனோட விளைவாக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கவர்மெண்ட்டை வந்து நேரடியாக இங்கிலீஷ் கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தும். சரிங்களா, பேரரசியாரே நேரடியாக எடுத்து நடத்துவாங்க. ஸோ அப்புறம் இருக்கிறது எல்லாமே க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு சட்டம்னு சொல்லக்கூடிய 1861, 92, 1909 இந்த ஆக்ட்லாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1919 சரிங்களா, மாண்டேக செம்ஸ் போர்டு திட்டம்னு சொல்லுவாங்க. மிண்டோ மார்லி மாண்டேக செம்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மிண்டோ மார்லி அப்படின்னா என்ன அப்படின்னா, மிண்டோ அந்த 2 நபரில் ஒரு நபர் வந்து இந்தியா சார்பாக ஆங்கில பாராளுமன்றத்தில் இருப்பார். அவர் தான் வந்து இந்தியாவில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறவர் அவர் தான். இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுவார். சரிங்களா, கவர்னர் ஆஃப் சொல்லுவாங்க. சரிங்களா, ரூல் பண்ணுவார். அது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1919 வரைக்கும், அப்புறம் வந்து கம்யூனல் அவார்டு வந்து 32 கொடுப்பாங்க. அப்புறம் 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு 1935. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனுடைய சாராம்சம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா, ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன், உங்களால் விடுதலை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களால் ஆட்சி செய்ய முடியுமா, உங்களுக்குன்னு ஒரு ரூலிங் சிஸ்டம் இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கா, அதை போய் நீ வகுத்துட்டு வா, நான் அப்புறம் இதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா, அது பார்த்திங்கன்னா உலகப் போர்கள் நடக்கும். அதில் வந்து ஒவ்வொரு உலகப் போர்லையும் இந்தியாவோட தேவை வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் தேவைப்படும். அப்போ அந்த டைமில் காந்தி என்ன பண்ணிடுவாருன்னா, போர் கொடுத்து தருவார். நீங்கள் வந்து எங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆகஸ்ட் நன்கொடை கொடுப்பாங்க. அதில் தான் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கான்ஸ்டியூஷன் எழுதுங்க, உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிப்ஸ் அங்கேருந்து வருவார். கிரிப்ஸ் தூதுகுருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த படிநிலைகளை கொண்டு போவாங்க. சரிங்களா, அப்புறம் 47 வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விடுதலை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஸோ விடுதலை சட்டத்தை கொண்டு வந்துட்டு நமக்குன்னு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்குன்னு ஒரு வரையறை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் சரிங்களா ஒரு வரைவு குழு, ஒரு டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய டிராஃப்டிங் கமிட்டியை கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா, அவங்க வந்து கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த குழு வந்து டிசம்பர் மாதம் கூடுவாங்க. அதில் வந்து சச்சிதானந்த சின்ஹான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து முதல்ல தற்காலிக தலைவராக நியமனம் செய்யப்படுவாங்க. தற்காலிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து 2 நாள்லேயே அவர் இறந்துருவார். அப்புறம் ராஜேந்திர பிரசாத் வருவார். அவர் தான் கடைசி வரைக்குமே தலைவராக இருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் அம்பேத்கரை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்துலேயும் கைப்படையே எழுதுவார். இந்த டிராஃப்டிங்கிறது வந்து முழுமையாக வந்து கையிலேயே எழுதப்பட்டதாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. சரிங்களா, அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ பார்ப்போம். இப்போ சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கம்பெனி ரூல்லையும் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, இந்த இடத்துல ஒன்றும் சொல்லியிருக்கோம். ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1973 ரெகுலேட்டிங் ஆக்ட் சொல்லியிருக்கான். அப்புறம் பிட் இந்தியா சட்டம் சொல்லியிருக்கான். அப்புறம் 813, 33 சரிங்களா, அப்புறம் 53. இல்லை ஒன்றுலேயும் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லுவாங்க. சரிங்களா, அதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள். இது எளிமையாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் நோட்டாக எப்படி எடுக்கணுமோ எடுத்துங்க. சரி, அடுத்து பாருங்கள். நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 1935 ஆக்ட் தான். சரிங்களா, நான் இங்கே சொன்னேன் இல்லையா, மிண்டோ மார்லி
சொன்னேன் இல்லையா, மிண்டோ மார்லி, மாண்டேகு சம்ஸ்கோடு. சரிங்களா, இந்த மாண்டேகு இந்த 19 தான் நீங்கள் படிச்சுட்டு போனாம 19-20 சமூக நீதி சமூக நீதி கட்சி இருக்கு இல்லையா, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ கூட கவர்மெண்ட்டு கூட எல்லா இடங்கள்லையும் சமூக நீதினு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய ஆர்ஜினாக அதை தான் பார்க்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த 1919 ஆக்டை பேஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல எலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ 1920 அந்த கட்சி நின்று ஜெயிக்கும். சரிங்களா, இந்த இடத்துல அது எல்லாமே போட்டிருப்பான். ஸோ இதுதான் கவர்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிளில் கொண்டு வந்திருப்பாங்க. டைரெக்டாக எலெக்ஷன் நடத்துவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போதும், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அண்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சீக்கியர்களுக்கு, கிறிஸ்டின்ஸுக்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு, யூரோப்பியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வந்திருப்பாங்க. இதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா 1935 சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொவின்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஃபெடரேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த ரூல் இருக்கும். இதில் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா, அதை சொல்லியிருப்பானுங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா ஆர்பிஐ வந்திருக்கும். 35 ஆர்பிஐ வந்திருக்கும், கோர்ட்டு வந்திருக்கும். சரிங்களா, கோர்ட்டு ஆர்பிஐலாம் வந்திருக்கும், அதை சொல்லியிருப்பாங்க. சரி, இங்கே பாருங்கள். ஸோ இது ஒன்றும் ரெகுலேட்டிங் ஆக்டில் ஒன்று என்னங்கிறத சொல்லியிருக்கோம். 73 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மைண்ட் மேப் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த 73 ஆக்டு 84 ஆக்ட்லாம் என்ன சொன்னோம் இல்லையா, ஸோ இதை மைண்ட் மேப்பாக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கவனமாக படிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 1773 என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டு ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் முதல் ஸ்டெப்பு. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக, கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆக்டு. சரிங்களா, ஒவ்வொரு படிநிலையாக அடுத்தடுத்த நிலையாக வந்துக்கிட்டே இருக்கும். 84 ஒன்று கொண்டு வருவாங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட் டைரக்ஷனையும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா இந்த 84 பிட் சட்டத்தில் கவர்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சிருவான். கோர்ட்டு டைரக்ஷன் தனியாக இருக்கும், போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் தனியாக இருக்கும். ரெண்டாக பிரிச்சிருவான் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 33. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிகேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக கொண்டு வந்துடுவான். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் இந்த 1833 தான் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, அப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆகணும் அப்படின்னா அங்கே போய் இங்கிலாந்தில் போய் பரிசு எழுதணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு ரஜினி படம் வருங்களே, அணை கூட கட்டுவாரேன், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அவர் இங்கே எழுதுறதுக்கான வேலைகளை அப்போ தான் செய்வாங்க. சரிங்களா, இங்கே எழுதலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டத்தில் தான் கவர்னர் ஜெனரல்னு ஒரு இடத்த கொண்டு வருவாங்க. சரிங்களா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேரை மாற்றுவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதெல்லாம் கீவேர்டில் கொடுப்பாங்க. சரிங்களா, அப்புறம் 53 வரும். 53 பார்த்தீங்கன்னா லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் 1853 சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 58 ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேரரசியாரோட முக்கியமான சட்டம் என்ஆக்டட் இன் வேக் ஆஃப் 1857 ரிவோல்ட். இது என்ன சொல்கிறாங்கன்னா குட் கவர்னன்ஸ், ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா, இதுதான் டபுள் கவர்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் செக்ரட்டரி இருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் கவுன்சில் டு அசிஸ்ட் செக்ரட்டரிக்கு செக்ரட்டரி உதவுறதுக்கு ஒரு மெம்பரை போட்டுருவாங்க இந்த இடத்துல. சரிங்களா, இந்த லார்ட் கானிங் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி ஓரியன்டான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் 1861 கொண்டு வருவாங்க. அதில் ஒரு சில ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், அப்புறம் இந்தியா கவுன்சில்ஸ் ஆக்ட், இது 1892 கொண்டு வருவாங்க. ஸோ அப்புறம்
இப்போ சொன்னேன் இல்லையா 1909. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு திருத்தம். இந்த நம்ம கான்ஸ்டியூஷனோட வரலாறை பார்க்குறப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் கவுன்சில் வரும். சரிங்களா, இதை பொறுத்திங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா, அப்படியே வரும். 1919 ஆக்ட் இருக்கும். இதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து இந்தியனில் திணிப்பாங்க. இந்த 1919 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்திய மக்களை திணிப்பாங்க. அப்புறம் அந்த சர்வீஸ் கமிஷன்லாம் வரும் இல்லையா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் இப்போ தான் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொண்டு வருவாங்க. டேக்ஸ் விஷயம் அப்படியே திணிச்சிட்டே வருவாங்க. சரிங்களா, இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூவல் கவர்னன்ஸுக்கு டியூவல் ரோலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வருவாங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1935 ஆக்ட் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த ஆக்டில் வந்து கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து கலைச்சிருவாங்க. சரிங்களா, கலைச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ உருவாக்குவாங்க. சரிங்களா, ஓட்டிங் ரைட்ஸை ஃபஸ்ட்டு இதில் தான் கொடுப்பாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வருவாங்க. ஒரு ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு வருவாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் கொண்டு வருவாங்க. ஆல் இண்டியா ஃபெடரேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கொண்டு வருவாங்க. சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான விஷயம், அதை பார்த்துக்கணும். அப்புறம் வந்து 47 சட்டம். இதுக்கப்புறம் 1947 சட்டம் வரும். சரி, ரைட்டு. இது இப்போ வந்துருங்க. இப்போ இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துருவோம். இதில் என்ன சொல்லியிருக்கான், நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா நம்ம வரலாறோட ஆதாரங்களை சுருக்கமாக வரி அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த 1950 தான் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றிருக்கோம். சரிங்களா, ஏற்றுக்கிட்டோம். இந்திய அரசியலமைப்பு உருவான விதத்தை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதை ஏற்றுக்கிட்டோம். ஸோ அதை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு தனித்துவமான கலவை தான் இது. சரிங்களா, இந்த அரசியலமைப்பு சபைங்கிறது இந்திய மரபுகள், காலனித்துவ சட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விரிவான ஆவணத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விரிவான ஆவணத்தை உருவாக்கியிருக்குது. சரிங்களா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது இந்த நம்ம கான்ஸ்டியூஷன். சரிங்களா, இதோடைய வரலாற்று ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சொன்னேன். இந்த வரலாற்று ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த 1773 சரிங்களா அப் டு 1940, அதாவது 1935 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள், அந்த சட்டங்களை தான் ரெண்டாக பிரிச்சுருக்கோம். சரிங்களா, ரெண்டாக பிரித்து இந்த கூட்டாட்சி அமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இதில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் இதில் இருக்குது. சரிங்களா, அதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடைமுறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இந்த 1935 அதாவது 1947 கொண்டு வரப்பட்ட இந்த மூலங்கள் எல்லாமே என்ன ரிசோர்ஸ்லேருந்து எடுத்து வந்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து அந்த நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டத்தோட ஆட்சி, இருசபை சட்டமன்றம். சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை சொல்கிறாங்க இல்லையா, லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டத்துலேருந்து கொண்டு வந்திருக்கோம். அமெரிக்காவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, சரிங்களா, அப்புறம் ஜூடிக்கல் ரிவ்யூ சிஸ்டம், சரிங்களா, ஜூடிக்கல் ரிவ்யூ சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஐரிஷ்லேருந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டு கொள்கைகள் கொண்டு வந்திருக்கோம். கனடாவிலேருந்து பார்த்திங்கன்னா மாகாண சுயாட்சியை வந்து எப்படி மையப்படுத்துறதுங்கிறத சொல்லியிருக்கோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டியல்களை பற்றி சொல்லியிருக்கோம், வர்த்தக சுதந்திரத்தை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட்டியல்கள் தான் நம்ம பேசணும். மாநில பட்டியல், பொது பட்டியல், இந்த லிஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேட்டு, சென்ட்ரல், கன்கரன்னு, அது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா அமைப்புலேருந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த முகவரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிற வார்த்தைகள் எல்லாமே பிரெஞ்சு புரட்சியோட லட்சியங்களாக பார்க்கப்படுது. அதே எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமாக வந்து அந்த ஆதாரங்களை பற்றி பேசணுன்னா இந்த நேரு அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க, நேரு அறிக்கை, குறிக்கோள் தீர்மானம், சரிங்களா, இந்த சுதந்திர இயக்கம், இது எல்லாமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லாம் படிப்படியாக ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ அதை விளக்கமாக பார்ப்போம். இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவுரையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரலாறு சார்ந்தது, இந்தியா வரலாறு சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த நடைமுறைகளை வந்து கொண்டு வந்து, சரிங்களா, அதாவது வந்து வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு அந்த குளோபல் ப்ராக்டிஸஸை எடுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு உயிருள்ள ஆவணம்.
சரிங்களா. இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உலகத்திலேயே ரைட்டா தெளிவான விரிவான சரிங்களா இந்த சிந்தசிஸ் சிஸ்டம் சரிங்களா அடாப்டபிள் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டு நம்மளுடைய இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிவுரை சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் அந்த சட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாற்று ஆதாரங்களில் சட்டங்கள் ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா காந்திய இயக்கம், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் காந்திய இயக்கம் 1905 1947 வரைக்கும் என்னென்ன எப்படி படிநிலையாக வளர்ந்ததுங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரைட்டுங்களா. வரலாற்று பின்னணி என்னன்னு மட்டும் நம்ம இதில் எழுதுனா போதுமானது. சார் இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா?